சிவலிங்கம், விஸ்வ இந்து பரிஷத், கோவை கோட்டச் செயலாளர். 1998 பிப்ரவரி 14 மறக்க முடியாத நாள். பாரத நாடே குலுங்குகின்ற வகையிலே கோவையிலே வெடிகுண்டு தாக்குதல், இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு 58க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் பலிதானமான நாள். 200க்கும் மேற்பட்டவர்கள் உடல் உறுப்புகளை இழந்து உடல் ஊனமுற்று படுகாயமடைந்த தினம் பிப்ரவரி 14. இந்த செயல் எதற்காக நிகழ்த்தப்பட்டது, இந்த பயங்கரவாத செயல் என்பதை இன்றைய தலைமுறை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். 98ஆம் ஆண்டை திரும்பி பார்க்க வேண்டும். 98 பிப்ரவரி 14 தேர்தல் பிரச்சாரத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் லால் கிருஷ்ண அத்வானிஜி அவர்கள் கோவைக்கு பிரச்சாரத்திற்கு வருகின்ற சமயத்திலே இந்த வெடிகுண்டு சம்பவம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ சாதாரணமாக வெடிகுண்டு தாக்குதல் என்று சொன்னால் ஒரு அமைப்புக்கு பிரச்சனை, ஏதோ இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் பிரச்சனை, அதற்காக இந்த வெடிகுண்டு சம்பவம் நடத்தப்பட்டது என்று சொன்னால் இதை கடந்து நாம் யோசிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த அமைப்புகளுக்குள் பிரச்சனை இருந்தால் இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் தான் மோதலாக இருந்திருக்க வேண்டும். இந்து அமைப்புகளுடைய அலுவலகங்களோ அல்லது இந்து அமைப்புகள் நடத்தக்கூடிய கூட்டங்களிலோ இந்த வெடிகுண்டு தாக்கல் நடத்தியிருந்தால் அப்படி இந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கலாம். ஆனால் நடந்தது என்ன? அப்பாவி பொதுமக்கள் கூடுகின்ற இடத்திலே துணிக்கடைகளிலே குண்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த துணிக்கடை என்ன, இந்து அமைப்புகளுக்கு சொந்தமானதா? டிரான்ஸ்போர்ட் நடத்தக்கூடிய இடங்களிலே குண்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டிரான்ஸ்போர்ட் என்ன இந்துக்கள் நடத்தக்கூடியதா அல்லது மருத்துவமனையிலே குண்டு வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு போர் நடக்கும் என்று சொன்னால் கூட, ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் கூட அங்கே மருத்துவமனைகள், குழந்தைகள் காப்பகங்கள், பள்ளிக்கூடங்கள், பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள், மார்க்கெட்டு, வணிக வளாகங்களில் இதெல்லாம் தாக்கல் நடத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் செய்த கொடூரமான செயல், நம்முடைய கோவை அரசு மருத்துவமனையிலே வெடிகுண்டு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அதிலே தெய்வத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லுவார்கள். செவிலியர் தொழில் என்பது, நர்ஸு தொழில் என்பது தெய்வத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஈடான தொழில், மருத்துவ தொழில். எனவே இதை கூட பொருட்படுத்தாமல் அங்கே நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் வர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நர்ஸு, செவிலியர் ஒருவர் உயிர் நீத்திருக்கின்றார். பல பேர் அங்கே மருத்துவத்திற்காக வந்திருந்த நோயாளிகள் அதிலே காயப்பட்டிருக்கின்றார்கள், அதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல பயணிகள் கூடக்கூடிய ரயில் நிலையத்திலே, அப்பாவி பொதுமக்கள் வரக்கூடிய ரயில் நிலையத்திலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. காந்திபுரம் பகுதியிலே வணிக வளாகத்திலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அங்கே பல பேருக்கு காயம்பட்டிருக்கின்றார்கள். அதுபோக அவர்களே வைத்த, இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள் வைத்த வெடிகுண்டு தாக்குதலிலே அல்லமின் காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நடைபெற்ற தாக்குதலிலே 4 அப்பாவி இஸ்லாமிய இளைஞர்கள் கூட அதிலே பலியாகி இருக்கின்றார்கள். இவர்களுடைய வெடிகுண்டு தாக்குதலிலே, இவருடைய நாசகரமான இந்த வேலையிலே அவர்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த குழந்தைகளும் கூட பலியாகி இருக்கிறார்கள் என்பதை இதிலே பொதுமக்களும் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இஸ்லாமிய பயங்கரவாதம் எந்த அளவிற்கு மோசமானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணப்ப நகரிலே ஒரு இந்துமனுடைய அலுவலகத்தின் அருகிலே குண்டு வைக்கப்பட்டு அங்கே ஒரு சீதாலட்சுமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பலியாகி இருக்கின்றார். சிவானந்தங்காலனி பகுதியிலே, காந்திபுரம் பகுதி சிவானந்த காலனி பகுதியிலே அட்கோ காலனி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அலுவலகத்திலே அந்த அருகிலே வைக்கப்பட்ட குண்டு வெடித்ததிலே நாகராஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் பாபு என்று சொல்லக்கூடியவர்களும் அங்கே 2 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே, காந்திபுரம் டவுனால் பகுதியிலே ராமர் கோயில் வீதி, கனிராவத்தூர் வீதி, இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் வெடிகுண்டு தாக்குதல், பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களிலே வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 19 இடங்களிலே கோவையிலே வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அன்றைய தினத்திலே காலையிலே எழுந்து பிப்ரவரி 14 1998 அன்று அதிகாலையிலே எழுந்து பள்ளிக்கு செல்ல வேண்டியவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கும், கல்லூரிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் கல்லூரிக்கும், வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத் தலைவர்கள் வேலைக்கு செல்வதற்காகவும், இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வேலைகளில் ஈடுபட்டிருந்த நேரம் அன்றைய தினத்திலே திடீரென 3:30 மணி 4 மணிக்கு பிறகு கோவையே அதிர்மலையிலே திடீரென
18-19 இடங்களிலே தொடர் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு கோவையை குலுங்க வைத்தது. சிரித்து கொண்டிருந்த கோவை நகரம் சின்னாபின்னமாக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 14, 1998. இதில் எத்தனையோ பேர் கடைவீதிக்கு ஜவுளி எடுக்க போனவங்க இறந்துருக்காங்க. அவங்க யாரும் பிஜேபிக்காரங்களோ, இந்து முன்னணிக்காரங்களோ, விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்தவங்களோ, ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களோ கிடையாது. எத்தனையோ பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியூர் போகிறதுக்காக போனவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பொதுமக்கள் ஒவ்வொரு இடத்துல வணிக வளாகத்தில், காந்திபுரத்தில் வணிக வளாகத்துக்கு போனவங்க, சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகம், அங்கே அந்த கடைக்கு பொருள் வாங்க போனவங்க, அங்கே 3 பேர் இறந்துருக்காங்க. அதே போல் அங்கே பொங்காளியம்மன் கோவில், அங்கே வெடிகுண்டு வைக்கப்பட்டது. பொதுமக்கள் வரக்கூடிய அவர்களுக்கு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டும் எதிரிகள் கிடையாது, உருவ வழிபாடு செய்யக்கூடிய அத்தனை இந்துக்களையுமே எதிரிகளாக நினைப்பதால் தான் வழிபாட்டு தலமான கோவில்களிலே கூட இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடைவீதிக்கு போகிற பகுதியில், எல்லா பகுதியிலும், முக்கியமான ரோடுகளில் கூட்டம், மக்கள், பொதுமக்கள் எல்லாம் எங்கெல்லாம் கூடுதலாம் அந்த இடத்தெல்லாம் குண்டுகள் வைக்கப்பட்டது. வேலைக்கு போனவங்க திரும்பி வரலன்னு சாயந்தர நேரம் வீட்டில் எதிர்பார்ப்புடைய இருந்த மனைவி, தன் மகன் வேலைக்கு போனவன் வரவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தாய், தன் குழந்தை பள்ளிக்கு போனவன் திரும்ப வரவில்லை என்று எதிர்பார்த்த தாய், இப்படி எத்தனையோ பேருடைய எதிர்பார்ப்பில் இருந்தவர்களெல்லாம் அன்றைய தினத்தில் இந்த இஸ்லாமிய பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதலில் அன்றைக்கு பலியாகி போனார்கள். இத்தனை பேர் அன்றைய தினத்திலே கண்ணீர் சிந்தி இருக்கின்றார்கள். இத்தனை பேர் தங்கள் உறவுகளை இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ தாய்மார்கள் தங்கள் மகன்களை இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ இப்படி பல விதத்திலே பல பேர் பலரை இழந்திருக்கின்றோம். இந்த இழப்புகளிலே நம்முடைய உறவினர்களும் பல பேர் இதிலே இறந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். ஒரு பயங்கரவாத செயல் மீண்டும் இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாற்றை நாம் மறக்கக்கூடாது. அந்த வரலாற்றை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு தினத்தை நாம் பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக நாம் அனுசரிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சூளுரைக்க வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு வெடிகுண்டு தாக்குதல், பயங்கரவாத செயல் இந்த நாட்டிலே நடக்க நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று நாம் அனைவரும் சூளுரைக்க வேண்டும். அப்போ இந்த வரலாற்றை நம்முடைய சந்ததிக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு வரலாற்றை எந்த ஒரு நாடு மறக்கிறதோ அந்த நாடு முன்னேற்ற பாதை அடையாது. ஏனென்று சொன்னால் நம் நாட்டினுடைய வரலாறு, நம் நாட்டினுடைய கோவையில் நடந்த அந்த வெடிகுண்டு சம்பவத்தை இருக்கின்ற தலைமுறையினருக்கு தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்று சொன்னால் 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நம் கோவை மாநகரம் இருந்த பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது இன்றைக்கு இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு கோவை இந்தியாவிலேயே பெரிய தொழில் நகரமாக மாறியிருக்கும். 30 ஆண்டு காலம் பின்னடைவை சந்திக்க வைத்து விட்டது இந்த இஸ்லாமிய பயங்கரவாத வெடிகுண்டு தாக்குதல். காரணம், இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் பயப்பட வேண்டும். அதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறார். உயிர் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கின்றார்கள். ஆனால் கோவையைச் சேர்ந்த மக்களும், கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர்களும், கோவையைச் சேர்ந்த பொதுமக்களும் தைரியமாக இருந்த ஒரே காரணத்தினால், தன்னம்பிக்கையோடு இருந்த காரணத்தினால் மீண்டும் இந்த கோவையை பொருளாதார ரீதியாக உயர்த்தி இருக்கின்றோம். யாரும் பயந்துட்டு ஓடல. இந்த இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்பை பார்த்து எந்த தொழிலதிபர்களும் இந்த ஊரை விட்டு ஓடவில்லை. இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த கோவையை விட்டு ஓடவில்லை. மாறாக அனைவரும் ஒருங்கிணைந்து பொருளாதார ரீதியாக கோவையை முன்னேற்ற வேண்டும் என்றும் தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ரீதியிலே அனைவரும் தைரியமாக பணியாற்றிய காரணத்தால் இந்த கோவை இன்றைக்கு பொருளாதார ரீதியாகவும் இந்த நிலைமையில் இன்னைக்கு முன்னேற்ற பாதையிலே வந்திருக்கின்றோம். இதை நம்முடைய இந்த சந்ததி தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை இடத்திலே எதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது? பொருளாதாரத்தை சீர்குலைக்க, இந்துக்களை பயப்படுத்த. என்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களாம் நினச்சிக்கலாம் ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கும் இந்து அமைப்புகளுக்கும் முஸ்லீம் அமைப்புகளுக்கு சண்டைன்னு. அப்படி இல்லை. இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் என்பது உலகம் முழுக்க ஒரே கருத்தைத்தான் வைத்திருக்கிறது. உருவ வழிபாடு செய்வர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய பயங்கரவாதத்தினுடைய நோக்கம். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு ஒரே அல்லாவை கும்பிடக்கூடியவங்க ஏன் ஒரு நாட்டில் அவங்க மசூதிலேயே அவங்களே ஒரு பிரிவு குண்டை வச்சு நீ கொண்டுக்கிறான்.
பாகிஸ்தானில் பேப்பர் எடுத்து பார்த்தா இஸ்லாமிய பயங்கரவாதம் வச்ச தாக்குதல்லே பள்ளிவாசலில் தாக்குதல், அங்கே இத்தனை பேர் இறந்தாங்கன்னு வருது. இதெல்லாம் என்ன காரணம்? அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், இஸ்லாமியமயமாக்க வேண்டும் இந்த நாட்டை என்பதனுடைய குறிக்கோளில் அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் பழைய வரலாற்றை மறக்கக்கூடாது. கோவையிலே நடைபெற்றிருந்த வெடிகுண்டு தாக்குதலை நம்முடைய தலைமுறைக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். மீண்டும் இது போன்ற ஒரு செயல் இந்த நாட்டிலே நடக்க ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதை நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம ஏதோ நம்ம கோவை இப்படி இருக்கு, நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இது இத்தனை பேர்த்துடைய தியாகம். 58 பேர் இந்த நாட்டிலே இந்த வெடிகுண்டு தாக்க பலியானவருடைய தியாகம் இன்னைக்கு இந்த பொருளாதார ரீதியாக நம்மளுடைய இந்த கோவை முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற சொன்னால் இத்தனை பேர்த்தினுடைய தியாகமும் தான். எனவே இந்த தியாகிகளை நாம் மறக்கக்கூடாது. நம்மளுடைய உறவினர் யாராவது அந்த அன்னைக்கு இது மாதிரி மார்க்கெட்டுக்கு போயோ அல்ல இந்த கூட்டத்துக்கு வந்தோ அல்லது வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் போய் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அன்னைக்கு நினைவு தினத்துக்கு அவங்களுடைய நினைவாக எப்படி நம்ம போய் திதி கொடுப்போமோ, எப்படி நம்ம அஞ்சலி செலுத்துவோமோ, அது மாதிரி நம்ம உறவினர்களாக நினைத்து இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலே பலியான எண்ணற்ற பலிதானிகளுக்கு நாம் செலுத்துகின்ற அஞ்சலி நம்முடைய உறவினர்களாக அவர்களை நினைத்து அந்த அன்னைக்கு ஒரு நாள் நம்முடைய வேலைகளை ஒரு நாள் லீவ் கொடுத்தேன்ட்டு அவங்கெல்லாம் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்மளை உயிர் தியாகம் பண்ணுங்கலாம் நம்ம யாரையுமே கேட்கல. அந்த அன்னைக்கு நம்ம குடும்பத்தோடு நம்ம வீட்டில் அக்கா, தங்கை, அம்மா, மனைவி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாம் அனைவரோடும் ஆரஸ்வரம் பகுதியிலே டிபி ரோட்டிலே தபால் நிலையம் அருகிலே அந்த இடத்துல தான் அந்த வெடிகுண்டு தாக்குதல், பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அதனால் அந்த இடத்துல அந்த அன்னைக்கு சாயந்தரம் 3:50 மணிக்கு வருகின்ற பிப்ரவரி 14 புதன்கிழமை 2024 புதன்கிழமை மாலை 3:50 மணிக்கு நம் குடும்பத்தோடு அங்கே சங்கமிப்போம். இறந்த ஆத்மாக்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம் என்று கூறிக்கொள்கிறேன். அனைவரும் தவறாமல் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன்.